இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். தந்தை மகனிடையே இருக்கக்கூடிய மோதல் உச்சகட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய நிலையில இரண்டு தரப்பாக பிரிந்திருக்கிறாங்க, இரண்டு தரப்பா பாமக உடைந்திருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமா நாம புரிந்து கொள்ளலாம் இல்லையா? அது கட்சியை பொறுத்தவரை நிச்சயமாக ஏறத்தாழ முழுக்க முழுக்க அன்புமணி கிட்ட தான் இருக்குது. அப்ப இந்த இரண்டாக பிளகின்ற பாமக என்பது நமக்கு தோற்றத்தில் காண முடியாது. ஆனா எங்க காண முடியும்னு பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் காலத்துல தான் காண முடியும் என்று நான் கருதுகிறேன். அதாவது அப்பாவும் மகனும் வெவ்வேறு இடங்களில் நின்றால் நிச்சயமாக அது நமக்கு காட்சி அளிக்கும். ஆனால் இப்போது நாம் பொதுக்குழுவிலையும் பார்த்திருக்கோம், அதே மாதிரி அதன் பிறகு நடந்த அந்த செயற்குழுவிலையும் பார்க்கிற விஷயம் என்னவென்றால், அது மாநில செயலாளர்கள் கூட்டத்திலையும் பார்க்கிற விஷயம் என்னவென்றால், ஏறத்தாழ கட்சி அன்புமணி கிட்ட தான் இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலையில் இந்த பிரச்சனை ஒரு பொதுக்குழுவுக்கு போனாலோ இல்லை என்றால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு போனாலோ நிச்சயமாக அவர்கள் அனைவரும் அன்புமணியை தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை மக்கள், அதாவது வன்னிய மக்கள் இன்னைக்கு டாக்டர் கூட ராமதாஸ் சீனியர் கூட தான் இருக்காங்க என்றதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப அந்த மாற்றம் என்பது நமக்கு ஒரு தேர்தலில் தான் வெளிப்படையாக தெரியும் என்று நான் கருது. சார், அதே மாதிரி 2026 தேர்தல் வரைக்கும் நான் தான் தலைவர், அதே வேளையில அவர் செயல் தலைவராக இருப்பார், இல்ல அடிப்படை தொண்டராக கூட இருக்கலாம், ஆனா கட்சியை விட்டு நீக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி கட்சிகள்லாம் யாரிடத்துல போய் கூட்டணி குறித்து பேசுவாங்க சார் இந்த சூழல்ல? இப்ப யாரும் போய் பேச மாட்டாங்க என்றுதான் கருதுகிறேன். டைம் இருக்கிறது. அதாவது அமித்ஷா தான் ஏதோ அவசரப்பட்டு ஏப்ரல் மாதத்திலேயே ஏதோ மே மாதத்துல தேர்தல் நடக்கிற மாதிரி ஏப்ரல் மாதத்திலேயே ஒரு கூட்டணி அறிவித்து விட்டார். ஆனால் இப்போது நாம் ஜூன்ல தான் இருக்கிறோம். அடுத்த ஏப்ரல் மாதத்துல தான் தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது. ஏப்ரல் மார்ச் கடைசியில் தான் தேர்தல் வரப்போகுது. அப்ப ஏறத்தாழ ஜனவரி 20 வரை நமக்கு டைம் இருக்கிறது. அப்போ அனைவரும், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட் பேங்க் என்பது டிரான்ஸ்பரபிள் ஓட் பேங்க். அது இந்த பக்கம் இருந்தாலும் சரி, அந்த பக்கம் இருந்தாலும் சரி, அவர்கள் வாக்கு அளிக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப அது இப்ப திடீர் என்று யாரும் போய் பேச வேண்டிய அவசியமோ இல்லை என்றால் ஒரு கூட்டணியில் இவர்கள் போய் சேர வேண்டிய ஒரு கட்டாயமோ கிடையாது என்பதுதான் உண்மை நிலை. அப்ப அது பொறுத்திருந்து தான் நான் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சார், அதே மாதிரி இப்போ செயல் தலைவர் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய நிலையில அன்புமணி தரப்புல இருந்து இறங்கி வர வாய்ப்பு இருக்கா? இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவருடைய தலைவர் பதவி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, அவர் காபந்து தலைவராக தான் இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்புல குறிப்பிட்டிருக்கிறாருல்ல. அவருடைய கட்சியினுடைய அந்த கட்டமைப்பு, அந்த கான்ஸ்டிடியூஷன் படிச்சா தான் நமக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். இப்போ என்ன மாற்றங்கள் என்ன வந்திருக்கு நமக்கு தெரியாது. அதையெல்லாம் ஏதோ ஒழிப்பிட்ட மாதிரி தான் இருக்கிறது. அது ஒரு பக்கம். ரெண்டாவதாக இப்போ யாருடைய ஃபியூச்சர் பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு 56 வயசுக்காரருக்கு தானே பாதிப்பு வரும். 87 வயசான ஒரு மனிதனுக்கு ஒரு ஃபியூச்சர் என்பது எத்தனை நாள் இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குமா? அவ்வளவுதான். அப்போ ஒரு ராம்தாஸுக்கு ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு ஒரு ஈடுபாடு கூட இருக்க கூட வாய்ப்பு இல்லை. அவர் ஹிஸ் ஒன்லி லுக்கிங் ஃபார் ஹிஸ் ஓன் க்ளோரி. அவரை இந்த உலகம் இல்லை என்றால் தமிழ்நாடு, தமிழ் மக்கள் எப்படி அவரை நினைவு கூறுவார்கள் என்றதுதான் அவருடைய ஒரு நோக்கமாக இருக்கும். அதே நேரத்துல ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கிறது அன்புமணிக்கு தான். 56 வயசு என்பது மிக சிறிய வயசு. அப்போது எனக்கு தெரிஞ்ச கலைஞருடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் நினைக்கிறேன் அந்த வயசுல. ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்புமணி தான். அவர் தான் சமரசமாக போக வேண்டும். சார், அன்புமணியை பாமக தலைவராக்கப்பட்ட போது ஆனந்த கண்ணீர் விட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. தந்தையை மீறிய தனையன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில சமரச பேச்சுவார்த்தைகள் இதற்கு முடிவே இல்லை, தொடர்ந்து இதோடைய மோதல் போக்கா தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்டைரக்டாவும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரோ? இல்ல, ஒரு தந்தையாரை இந்த அளவுக்கு ஈடுபடுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இந்த கட்சிக்கே யார் அடையாளம் காட்டினார், இவருக்கெல்லாம் அன்புமணிக்கெல்லாம் யார் அடையாளம் காட்டினார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான், ராம்தாஸ். அப்படி இருக்கிற நபரை நீங்க ஏளனமாக பேசி சிங்களாக பேசி எல்லாம் நீங்க மேடையிலேயே தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்ற முகதனுடைய அந்த அப்பாயின்மெண்ட்ல திடீரென்று கோபித்துக் கொள்ள வேண்டிய அந்த ஒரு தருணம், அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களாக தான் இருக்கிறது. இப்ப அப்பா இல்லைன்னா மகன் இருப்பாங்க, மகனுக்கு எங்க அடையாளம்? அதானே அவரு கேட்கிறாரு. ராம்தாஸ் கேட்டதும் அதுதானே. இப்ப நான் இல்லைன்னா நான் அவரை தலைவராக்குறேன், அவர் எங்க இருந்திருப்பாருன்ற அந்த கேள்விக்கு அன்புமணி பதில் சொல்லட்டும். அதன் பிறகு பாக்கி விஷயம் கேட்பாங்க. அதே மாதிரிதான் வன்னிய மக்கள் கூட அவர்கள் எல்லாம் இருக்கின்ற அந்த கேஸ்ட் பேஸ், அந்த ஃபியூடல் செட்டப்ல ஒரு அப்பா இந்த அளவுக்கு இழிவாக, கிண்டலாக, கேள்வியாக பேசுறதுன்னா நிச்சயமா மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்டாக இருக்கிறது. அப்ப அது அன்புமணி தான் இனி அரசுக்கு போக வேண்டும், இல்லை என்றால் அவருக்கு வழி இல்லை என்றதான் மறுபடியும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
கட்சியில வெளியிருக்கிற நபர்களானாலும் சரி, இவர்களானாலும் சரி. நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.